இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 26, 2026, 26/7/2026, தமிழ் பராபவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. கேட்டை நட்சத்திரம் காலை 7:36 வரை, அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். வளர்பிறை துவாதசி திதி பிற்பகல் 1:59 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. யோகம் சரியில்லை. மேஷம் மற்றும் ரிஷப ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று கரி நாள், பிரதோஷம், சாக்க விரதம், சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று காலை 7:36 வரை சந்திரன் விருச்சிக ராசியிலும் அதன் பிறகு தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால காலை 7:36 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் காலை 7:36 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நீச்ச பங்க யோகத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும், தாயாருடன் இணக்கமான சூழ்நிலையும் ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று காலை 7:36 பிறகு உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய வெற்றி செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பணப்புழக்கம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல நீங்க எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கிறதுனால நல்ல செய்திகள் வரும். மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற குதூகலமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்க எந்த விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறீங்களோ, குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி, படிப்பு விஷயம், குழந்தைகளுடைய திருமண விஷயம், இல்ல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், இப்படி எதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களோ அந்த கவலைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வார்த்தைகளில் நிதானம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க பேசுறது எல்லாமே சண்டை போடுற மாதிரி இருக்கும். சண்டையை போடுவது, நிறுத்திக் கொள்வது அல்லது குறைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அடுத்தவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. இந்த படிக்கிற குழந்தைகளா இருந்தா, இல்ல வேலைக்கு போற பசங்களா இருந்தா, வேலைக்கு போற குழந்தைகளா இருந்தா, உங்களுடைய வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. காலை 8 மணிக்கு மேல உங்களுக்கு பண வருமானத்தில் அதிக லாபம் ஏற்படுறதுக்கான நேரம் இது. காரணம் என்ன அப்படின்னா, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சந்திரன் குருவோடு பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். எடுத்த காரியம் எல்லாத்திலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு இத்தனை நாளா கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கிறதுல இருந்து வந்த தடைகள் விலகிறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு லேட் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி. காலை 7:36 வரை சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுடைய நட்புகள் மூலமாக, வாழ்க்கை துணை மூலமாக, சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி இருப்பாரு. ஆனா அதே சமயம் காலை 7:36 சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு. அங்க போன உடனே குருவோடு பரிவர்த்தனை பெறுவது எதிரி கூட உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய வகையில் இருப்பாரு. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், பணபலம் அதிகரிக்கும், குடும்பத்தில் இருந்து வந்த பணப்பற்றாக்குறை நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு.
நீங்க கடன் வாங்க மாட்டீங்க, இல்ல கொள்ளையடிக்க மாட்டீங்க, அடுத்தவங்க பணத்தை திருட மாட்டீங்க. ஆனா உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். அது எப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தை தவிர்த்தால் அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மனசுல ஒரு விதமான பதட்டம் இருக்கு, பயம் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா 3ஆம் இடத்து சூரியன் தான் உங்களுக்கு ஓவர் தைரியத்தை கொடுப்பாரு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஓவர் தைரியமான முடிவுகளால் சங்கடம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். சந்திராஷ்டமத்துல பண புழக்கம் ஏற்படுறதுன்னா அது ரோகிணி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீட்டுல ஏதாவது ஒரு விலையுயர்ந்த பொருள் அல்லது வீட்டுல ஏதாவது ஒரு மராமத்து செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதினராக இருந்தால் திருமண யோகம் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சந்திராஷ்டமத்துல எப்படி சார் திருமண பேச்சுவார்த்தை அப்படின்னா, என்னைக்கோ பேசின பேச்சுக்கு இன்னைக்கு ரிப்ளை வருங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய நீண்ட நாள் வெற்றிகள் தாமதமாயிட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த வெற்றி உங்களுக்கு நிரந்தரமாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரர்களின் வளர்ச்சியால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் தங்களுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி எடுப்பார்கள். அதில் வெற்றியும் காண்பார்கள். மிதுன ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் வளர்வரை சந்திரன் இருப்பது விசேஷம். சந்தோஷம் அதிகரிக்கும். நட்புகள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய அறிவுபூர்வமான பேச்சுக்கள் அவர்கள் மூலமாக உதவிகரமாக இருக்கும். அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமான தடைகள் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இத்தனை நாளா செலவு பண்ணியே கையில இருக்கிற கடன் மட்டும் இல்ல, கையில இருக்கிற ரேகை அழிகிற அளவுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தும். அதே சமயம் இன்னைக்கு காலை 7:39 சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தினர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு விசேஷ பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களோட ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டைம். அதாவது இன்னைக்கு ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா குடும்பத்தார் கூட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மன நிம்மதி ஏற்படுறதுக்கான நேரம் இது. தெளிவான சிந்தனையோட செயல்படுவீங்க. அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய வெற்றிக்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. குழந்தைகளுடைய அல்லது உடன்பிறப்புகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பமும் நிவர்த்தியாகும். நேத்திக்கு வரைக்கும் உடம்புல அசதியா இருந்து நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க, துருதுருப்பா இருப்பீங்க. செயல்படுற வேகத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதனால அவங்களுடைய மருத்துவ செலவுகள் உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக புதிய நட்புகளின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள் திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். இன்னும் சொல்ல போனா பண விவகாரங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமல்லாமல் அந்யோன்யமும் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் நீச்சஸ்தானத்துல இருக்காரு. நீச்ச பங்கமாக இருக்காரு. குரு பார்வையில, செவ்வாய் பார்வையில, யோகாதிபதி கிரகங்களின் பார்வையில. இதுவே உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. தெளிவான சிந்தனையோடு செயல்படுறதுனால படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல புதிய மாற்றங்களை உருவாக்குவீர்கள். அதே சமயம் காலை 7:36 சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அது உங்களுக்கு குருவோடு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய சங்கடங்கள் அல்லது கடன் சார்ந்த சங்கடங்கள் தீருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க. வியாபாரிகளுக்கு இது வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடம்பு ரீதியான
சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். உங்க வீட்டுல ஒரு புதிய வம்ச விருத்தி ஆகிறதுக்கான நேரம் இது. ஒன்னா திருமண யோகம் கைகூடும் உங்களுடைய குழந்தைகளுக்கு, இல்ல கூட பிறந்தவங்களுக்கு, இல்லாட்டி அவங்க மூலமாகவோ இல்ல உங்களுக்காகவே வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு இன்று அதீத லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட லாபத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால திடீர் தனயோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். மனசுல கோபத்தை குறைச்சுக்கோங்க, அவங்களும் கோபத்தை குறைச்சுப்பாங்க. நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா அவங்களும் பிடிவாதம் பிடிப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க. வாழ்க்கை துணை வழக்குல வெற்றி அடையணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போக மாட்டீங்க. அதே சமயம் இன்னைக்கு நீங்க விட்டு கொடுக்கறதுனால அவர்களுக்கு லீகலா வெற்றி அடையும். ஆனா தார்மீக பொறுப்பு வகையில உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்து உங்களிடம் அவர்கள் சரணடைவதற்கும் அன்பு பாராட்டுவதற்குமான வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள், உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல நிரந்தர வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். எங்கேயாவது வெளியூர்லயோ வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு கடன் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த நபர் உங்களை தேடி உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுவாரு. அவரே உங்களுக்கு உதவியும் செஞ்சு உங்களுடைய வியாபாரத்தை நிறுத்துவதற்கான தலை நிமிர்த்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காரு. உங்களுடைய பண விவகாரங்கள் மட்டும் இல்ல, வியாபார விவகாரங்களிலும் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல வளர்பிறை சந்திரன் இருப்பது சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு பங்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் சொந்தமா வீடு வாங்கறதுக்கான நேரமும் கூட. இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் குடும்ப தேவைகளுக்காக நீங்க வெளியூர் போறீங்கன்னா அல்லது வெளியூர்ல இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். நீங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை செய்யறவங்களுக்கு சக பணியாளர்களால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத பேச்சுக்களை பேசினீங்கன்னா உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும். அதனால பேசுறதை குறைச்சுக்கோங்க, நிதானமா இருங்க. யாரு கேள்வி கேட்டாலும் உடனே பதில் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு உடல் சோர்விலிருந்து விடுதலை கிடைத்து மனச்சோர்விலிருந்து விடுதலை கிடைத்து சந்தோஷம் பொங்கக்கூடிய யுகமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க. அடுத்தவங்க கிட்ட அன்பு பாராட்டி பேசுவீங்க. கணவன் மனைவி உறவு, நட்பு போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு அதீத சந்தோஷம் ஏற்படும். இன்று உடன்பிறப்புகளுடனும் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகிறதுனால சந்தோஷ மிகுதி ஏற்படும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வழக்கு சம்பந்தமா, அதாவது பூர்வீக சொத்து, உங்களுடைய சுய ஆர்ஜித சொத்து, இதுல எல்லாம் இருந்து வந்த வழக்குகளில் உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனிப்பட்ட தேவைகளுக்கான முயற்சிகள்ல செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுக்கான செலவுகள், குழந்தை பாக்கியத்திற்கான மருத்துவ செலவுகள், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்துக்கான செலவுகள், முதலீட்டுக்கான செலவுகள், நிலம் சார்ந்த முதலீடுகள், இப்படி கையிருப்பு கரையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதனால உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். உங்க குடும்பத்துல ஒரு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை தீர்வதற்கோ வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி 3 மற்றும் 4ஆம் இடங்கள்ல வளர்பிறை சந்திரன் இருப்பது சந்தோஷத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய வகையில இருக்கு. தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க. மனசுல இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். உங்க குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். காலை 7:36 சந்திரன் குரு பரிவர்த்தனாயோகம் உங்களுக்கு வெற்றியை தரும். நிரந்தர ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பதவி தேடி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்திலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை விஷயமா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுடைய தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறது மட்டும் இல்லாம தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுனால
குடும்ப ஒற்றுமைக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் சந்தோஷத்தை கொடுக்கும். இடமாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எந்த செலவு பண்ணாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அந்த செலவு தேவையாங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு செலவுகளை பண்றதுனால வீட்டுல அம்மா கிட்டயோ இல்ல அம்மா வழி உறவுகள், அதாவது அம்மாவுடைய தம்பி தங்கைகள்கிட்டயோ தேவையில்லாம பேச்சு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இன்று நிதானத்துடன் செயல்பட்டால் செலவுகளை தவிர்த்து கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு. அதனால இன்னைக்கு காலை 7:36 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது வேலை விஷயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியால் உங்களுக்கு குதூகலம் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா அவங்க தம்பி தங்கைகள் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கோ முயற்சி எடுத்தாங்கன்னா வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். காலை முதலே உங்களுக்கு பணத்தை பத்தியே பேசுவீங்க. இன்னைக்கு எதை பேசினாலும் பணம் சம்பந்தமா இருக்கும். அதனால எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். இன்னைக்கு அடுத்தவங்க விஷயத்துக்கு தலையிடுறதை விட குடும்பத்தினர், குறிப்பா தம்பி தங்கைகள் உறவுகள் விஷயத்துல நீங்க ஈடுபாடு காட்டுவது நன்மையை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம், வேலை மாற்றம் போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனம் கொள்வது நல்லது. தந்தைக்காக இன்னைக்கு செலவுகள் இருந்துன்னா அந்த செலவுகளால் நிம்மதி ஏற்படுறதுக்கான நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமா இருப்பீங்க. டைம் நல்லா செலவு பண்ணுவீங்க. டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. இன்னைக்கு எதை பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு ஜாலியா இருப்பீங்க. வேலை செய்யற இடத்துல கூட நீங்க வேலையை தவிர மற்ற விஷயம்லாம் பண்ணுவீங்க. குதூகலமா இருப்பீங்க. பார்ட்டிங் அந்த மாதிரிலாம் இருப்பீங்களே தவிர வேலைக்கான முயற்சியில இன்னைக்கு பெருசா இருக்க மாட்டீங்க. வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வேலை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். விருச்சிக ராசி. இன்று காலை 7:36 சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக பணப்புழக்கம், பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தன யோகம் ஏற்படும். அதாவது தன யோகம்னா சாதாரண தன யோகம் இல்லை. நார்மலா 10,000 20,000 வரது இல்லை, லட்சக்கணக்கில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பணம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்ல, உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுனால உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எதிரில் தலை நிமிர்ந்து நடப்பதற்கான சூழ்நிலை அமைகின்ற நல்ல நாள். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதைகள் விலகும். உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்களை சிக்கல்ல மாட்ட விடணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுப்பீர்கள். உங்களுடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய நிறுவனத்திற்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இந்த நட்சத்திரம் இல்ல, இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு யாரு முழிச்சாங்களோ தெரியாது, எல்லாம் பணமா கொட்டும். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். வியாபாரத்துல வருமானம், வாழ்க்கை துணை மூலமாக வருமானம்னு சந்தோஷமா இருப்பீங்க. இதனால உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். தன யோகம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு தேவையில்லாத சில தப்புக்களை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய வேலையில உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காம தடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு மாறும். உங்களுடைய வார்த்தையை கொண்டு, உங்களுடைய வார்த்தை ஜாலத்தின் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மதிப்பு மரியாதை உயரும். அதனால உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அதிகறதுனால புதிய பொறுப்புகள் கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். உங்களுடைய வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்களால் சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான நேரம் இது. உங்களுடைய மதிப்பு மரியாதை வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன்
அஷ்டமாதிபதி சந்திரன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருந்தாரு. ஆனா இன்னைக்கு காலை 7:36 ராசிக்குள்ள வந்து குருவோடு இடப்பரிவர்த்தனை பெறுவது எதிரிகளால் உங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். எதிரிகள் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளில் உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால் வெற்றிகளை பெற்று அவர்களை மூக்குடைபடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அதனால உங்கள் எதிரிகள் உங்களிடம் சரண்டர் ஆவார்கள். குடும்ப விஷயத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா சனியின் பார்வையில செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மருத்துவ ரீதியான சில விரயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உங்க உடம்புல ஏதாவது சின்ன சின்ன சங்கடம் இருந்ததுன்னா அதுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படும். வீட்டுல ஏதாவது பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும். காரணம் என்னன்னா குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான நேரம் இது. அதனால குடும்பத்துல பையனோ பொண்ணோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண யோகமோ குழந்தை பாக்கிய வம்சவிருத்தி யோகமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வியாபார ரீதியாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். புதிய தொழில் துவங்குவதற்கான முயற்சிகளும் வெற்றியை தரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுனால நீங்க திடீர்னு ஒரு நல்ல இடத்துக்கு போறதுக்கான நேரம். உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல முன்னேற்றத்தை காண்பீர்கள். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு சுப விடயம் நடக்கிறதுக்கான நேரம் இது. குறிப்பா நீங்க சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றதுக்கோ அல்லது வீடு கட்டி வீட்டுல நகை வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கையால் மன நிம்மதி ஏற்படும். அதே சமயம் இன்னைக்கு காலையிலேருந்து உங்களுக்கு ஒரு தைரியம் ஏற்படுறதுக்கான நேரம் இது. இந்த தைரியத்தின் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை மட்டும் இல்ல, எப்பேற்பட்ட சிக்கலான பிரச்சனையும் தீர்ப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். மகர ராசி லாப மற்றும் விரயஸ்தானங்கள்ல வளர்வரை சந்திரன் இருப்பதனால உங்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். இதுல காலை 7:36 சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண தேவைகள் பூர்த்தியாகும். வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டதுனால பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்ககிட்ட தோத்து போறதுக்கான நேரம் அல்லது உங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவமரியாதையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்து செல்லுங்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக சில விஷயங்களை நீங்க மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது இந்த ராசியில பிறந்தவங்களுடைய குழந்தைகள் திருமண வயசுல இருந்தாங்கன்னா காதல் விஷயத்துல உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்துவார்கள். அதனால அவங்க கிட்ட உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம், உடன்பிறப்புகளுடன் மன வேற்றுமை ஏற்படக்கூடிய தடுமாற்றமான நாளாக இருந்தாலும் வீண் செலவுகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்னன்னா உங்க வாழ்க்கை துணையின் ஸ்டேட்டஸ் உயர்றதுக்கான நேரம் இது. வாழ்க்கை துணைக்கு பண உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக அவர் முதலீடு செஞ்சிருந்த இடத்துல இருந்து பணம் வரல அப்படின்னா இன்னைக்கு அந்த முதலீடு செஞ்ச இடத்துல இருந்து பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக பெருத்த லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு உள்ள நாள். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வரும். அதனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்தினர் மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்தினருக்கு வருமானம் ஏற்படுறதுனால அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான அல்லது லீகல் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கும்பராசி தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் வளர்வரை சந்திரன் இருப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தக்கூடிய யோகமான நாள். வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் தீருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல நிதானமான செயல்பாடுகள் மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மருத்துவ ரீதியான சில செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அது பிரச்சனையை தீர்ப்பதற்கான செலவா இருக்குமே தவிர பிரச்சனையை வளர்ப்பதற்கான செலவா இருக்காது. நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதையும் தள்ளி போடுறது நல்லது. இன்னைக்கு உங்களுடைய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. குழந்தைகள் விஷயத்துல குழந்தைகளுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபமும் ஓரளவுக்கு விலகும். நீங்க தான் பிரச்சனை பண்றீங்க, ஆனா அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்ககிட்ட தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் உங்ககிட்ட சுமூகமா செயல்படுவாங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்துல மனஸ்தாபம் ஏற்படும். நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் உங்களை விட்டு விலகிறதுக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா அதற்கான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். அது மட்டும் இல்ல, உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். கடன்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பார்கள். கடல் கடந்து இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை தேடி வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாயகம் திரும்புவார்கள், உங்களை நேர்ல வந்து சந்திப்பாங்க. இதனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற கூட பிறந்தவங்களால மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகமான நாள். மீன ராசி 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல வளர்பிறை சந்திரன் இருப்பது குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வந்தாலும் தேவையில்லாத மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுங்க. பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. வீண் வரட்டு பிடிவாதத்துல நீங்க உக்காந்துட்டு இருக்கீங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா பிடிவாதம் கூடாது. அடுத்தவங்க கிட்ட உதவி கோரணும்னா பிடிவாதம் கூடாது. இது ரெண்டுல எதுங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிற சொத்தை அடமானம் வைக்கிறதுக்கோ இல்ல கடன் வாங்குறதுக்கோ முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். அதனால நீங்க இருக்கிற சொத்தை ஏதாவது விற்கணும் அப்படின்னா அதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். வசதி வாய்ப்புகள் பெருகும். குழந்தைகளின் வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய தொழில் வியாபாரத்துல இதுவரை காணாத ஒரு பெருத்த லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூர்வ புண்ணிய பலத்தின் மூலமாக உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படும். உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுத்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு பெருசா பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வீடு, மனை சார்ந்த விஷயங்கள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. வாங்கின கடன் அடைக்கலையே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுனால உடன்பிறப்புகளின் ஆரோக்கியத்திலும் மாற்றங்கள் ஏற்படும். அவங்க ஆரோக்கியத்துக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அந்த உதவி செய்யும் பொழுது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமா நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.